ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மாயை என்றால் என்ன? அதற்கு மகாவிஷ்ணு கூறும் பதில் என்ன? அதத்தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஒரு முறை மகாவிஷ்ணுவும் நாரதரும் இந்த பூலோகத்துல நடந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நாரதர் மகாவிஷ்ணுவை பார்த்து, நாராயணா, மாயை என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு மகாவிஷ்ணு ஒரு சிறிய புன்னகைக்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பூலோகத்துல யாருமே இல்லாத அமைதியான இடம் அது. மீண்டும் நாரதர் மகாவிஷ்ணுவிடம், நாராயணா, மாயை என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறார். இப்போ மகாவிஷ்ணுவுடைய புன்னகை அதிகரிக்குது. நாரதர் கிட்ட மகாவிஷ்ணு, எனக்கு தாகமா இருக்கு, ஒரு குவளையில தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. மகாவிஷ்ணுவோட ஆணைக்கு இணங்க அங்கிருந்து நாரதர் தண்ணீரை தேடி போறார். அப்ப அந்த இடத்துல அழகான வயல்வெளி தெரியுது சுற்றிலும். அப்பொழுது அந்த இடத்துல சுற்றிலும் அழகான வயல்வெளி இருக்கு. அதே மாதிரி தூரத்துல ஒரு குளம் இருக்கு, அங்க கொக்கு இருக்கு, மேலும் பறவைகள் பறக்குது. இந்த பறவைகளுடைய சத்தம் இனிமையாக இருக்கு. பச்சை பசேல்னு அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. அப்போ அங்க ஒரு அரச மரம் இருக்கு. அந்த அரச மரத்துக்கு பக்கத்துல ஒரு குடிசை இருக்கு. அங்க தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நாரதர் அங்க போறார். அப்பொழுது இவர் கதவை தட்டும் பொழுது உள்ள இருந்து நாரதருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். தேவலோகத்துல கூட அப்படி ஒரு அழகான பெண்ணை அவர் பார்த்ததில்லை. கண்ணுக்கு அவ்வளோ லட்சணமா அத்தனை அழகாக ஒரு பெண் வெளியே வராங்க. கையில ஒரு குவளையோட வந்து நாரதரை பார்த்து தலை வணங்கி அந்த குவளைய கொடுக்கறாங்க. அந்த குவளைக்குள்ள இருந்தது இளநீர். நாரதர் அதை பருகிறார். அதுக்கப்புறம் அந்த பெண் நாரதரை வீட்டுக்கு உள்ளே அழைக்கிறாங்க. ஏதோ மந்திர கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு குழந்தை மாதிரி நாரதர் அந்த பெண் என்ன சொன்னாலும் மறு யோசனை இல்லாம செய்யறாரு. அப்ப அந்த பெண் நாரதருக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. சாப்பிட்டு முடித்துட்டு நாரதர் அந்த பெண் கிட்ட என்ன கேட்கிறாரு தெரியுமா? பெண்ணே, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அக்கறையும் எனக்கு இல்ல. ஆனா நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பெண் வெட்கப்பட்டு தலை குனிந்து, அதுக்கு நீங்க எங்க அப்பா கிட்டதான் சம்மதம் கேட்கணும், அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நாரதரும் அங்கு பொறுத்திருந்து அந்த பெண்ணுடைய தந்தை கிட்ட அனுமதி வாங்கி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்றாரு. சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துறாரு. காலங்கள் கடக்குது. இப்போ அந்த பெண்ணுக்கும் நாரதருக்கும் 4 குழந்தைகள் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் அங்க இருக்கிற மலை அடிவாரத்துல மிகப்பெரிய சத்தம் வருது. இடி இடிக்கிற சத்தம், மேகம் சூழுது, மழை பொழியுது, சூறாவளி காற்று வீசுது. சுற்றிலும் மரங்கள் எல்லாம் விழத் தொடங்குது, வெள்ளம் சூழுது. அப்பொழுது நாரதருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. இவரை சுத்தி இருக்கிற இடம், வீடு எல்லாமே பொறுமையா உடைஞ்சு அழிஞ்சு போறத இவர் கண் முன்னாடி பாக்குறாரு. தன்னுடைய குழந்தைகள் அவங்க பிணமா வெள்ளத்துல மிதக்கிறத அவர் பார்க்கிறார். தான் ஆசையாக காதலித்த மனைவி வெள்ளத்துல மூழ்கிறத தன் கண்ணால பாக்குறாரு. நாரதரால ஒண்ணுமே செய்ய முடியல. கடைசி நேரத்துல தன் காதல் மனைவி கிட்ட நெருங்குறாரு. அப்பொழுது வெள்ளத்துல மூழ்கி அந்த மனைவி இறந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவரை சுத்தி வீடு இல்ல, மரங்கள் இல்ல, குழந்தைகள் இல்ல, மனைவி இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப தூரத்துல அவருக்கு ஒரு ஒளி தெரியுது. நெருங்கி போய் பார்க்கும் பொழுது அவருக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு முகம் தெரியுது. அந்த முகத்துல ஒரு புன்னகை தெரியுது.
கண் திறந்து பார்க்கிற நாரதர் நாராயணா அப்படின்னு பார்க்கிறாரு. அப்பொழுது மகாவிஷ்ணு கேட்கிறாரு, நாரதா தண்ணி கேட்டிருந்தனே எங்க அப்படின்னு. மாயைனா என்னன்னு நாரதர் கேட்டதுக்கு மகாவிஷ்ணு காண்பித்த விளக்கம் இதுதான். இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கும் மாயைனா என்ன அப்படின்னு ஓரளவு ஒரு புரிதல் வந்திருக்கும். இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கதைகளோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.